உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வாழ்க்கை என்பது மிக அழகானது. ஆனால் அந்த அழகான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுடைய கரங்களில் காசு அல்லது பணம் தேவைப்படும். இந்த பணத்தை நாங்கள் சம்பாதிக்க வேணும் அப்படி என்று சொன்னால் இரவு பகல் பாராது தொடர்ச்சியாக முயற்சியோடு நாங்கள் உழைத்து கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு உழைத்தால் நிச்சயமாக எங்களுடைய கைகளில் பணம், தேவையான பணம் எங்களுக்கு வந்து சேரும். அது உண்மைதான். ஆனால் பணம் இருப்பவர்கள் மனதில் மகிழ்ச்சி இருக்குதா அப்படி என்று கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதிகமாக பணம் வைத்திருப்பார்கள், ஆனால் உளவியல் ரீதியாக பார்த்தா அவர்கள் மனநோயாளிகளாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற நேரம் இந்த மன மகிழ்வு என்பது மிக தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அதற்கு ஒரு வீட்டுச் சூழலில் அல்லது அவங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்திலிருந்து வெளியே போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். அவ்வாறு வெளியே போகிறதுக்கு நாங்கள் எதை தெரிவு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபன் வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு உலகத்தை தான் தெரிவு செய்கிறோம். அப்படி தெரிவு செய்த ஒரு உலகத்தில் நீந்தி விளையாடி கொண்டிருந்தவர் தான் இந்த நபர். இவர் குழாய் வழியே வருகின்ற போது உடல் பருமனாக இருந்ததுனால் அங்கே மாட்டிக்கிறாரு. அப்போ அவர் மாட்டிக்கிற போது மூச்சு திணறல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் சுவாசிப்பதற்கு போதுமான வழி அங்கே இருப்பதற்கான குறைவு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்படி இருக்கிற வேளையில் அவருடைய கஷ்டத்தை உணர்ந்து அங்கே இருக்கிற உதவியாளர்கள் அவர் வெளியில் எடுப்பதற்கு எத்தனித்து கொண்டிருக்கிற போது மேலே இருந்து ஒருவர் அவரோட முட்டுகிற போது அவருடைய தலையிலே அடிபட்டு வேதனைப்படுகிற அந்த துயரமான சம்பவம் உண்மையில் பார்த்திருக்கிற எங்களை மாத்திரமல்ல உங்களையும் பதவதைக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு உண்மையில் ஒவ்வொருத்தரும் நாங்கள் போகும்போது விளையாடும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை இதனூடாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி.